வெல்கம் டு ப்ராஃபிட் பாயிண்டர் சேனல். இப்ப நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து எதுக்காக இந்த மாரி கன்சல்டேஷன் போட்டுச்சு அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா அந்த கன்சல்டேஷன் வந்து எதிர்பார்த்தது தான். அத ஏன் எதிர்பார்த்தேன் அப்படின்றத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேன். சில பேர் கேட்கலாம், ப்ரோ நீங்க வந்து போஸ்ட் மார்க்கெட்ல என்ன வேணா சொல்லலாம். பட் லைவ் மார்க்கெட்ல இருக்கும்போது இதெல்லாம் வந்து கஷ்டம்னு சொல்லியிருப்பீங்க. பட் நான் இத நேத்தே வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இந்த மாரி மார்க்கெட் இங்க சுத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன் கேஸ் வந்து பையிங் மொமெண்டம் கிடைக்கலனா கண்டிப்பா மார்க்கெட் சுத்த தான் போகுதுன்னு நான் வந்து கண்டுபிடிச்சுட்டேன். அது என்னன்றத நான் உங்களுக்கு காரணம் நான் ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எடிட் பண்ணாம தான் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா டைம் ஆல்ரெடி வந்து இப்பவே வந்து 11:20 ஆயிடுச்சு நைட்டு. அண்ட் 3:47 நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்து வந்திருக்காது. ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு மட்டும் இல்ல. நம்மள நம்பி வர எல்லாருக்குமே விச் மீன்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே வந்து அத சொல்லிக் குடுக்கணுன்றதுக்காக தான் நான் பண்றேன். கொஞ்சம் டைம் எடுத்து நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். அதான் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாவே என்னால சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் அது நீங்க என்ன பண்ணலாம்னா, Telegram குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. Telegram குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து என்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப்ப வந்து இமேஜ் மூலியமா ஷேர் பண்ணுவேன். ஏன்னா வீடியோ எடிட் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணி டைம் கிடைக்கிறது இல்ல. அதனால தான் Telegram குரூப்ல நான் போஸ்ட் பண்ணிருவேன். ஆக்சுவலா சண்டே கூட என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நம்ம வந்து டைரக்ட்டா ஒரு வீடியோ தான் போஸ்ட் பண்ண முடியல. பட் நம்ப மார்க்கெட் ஃபீல்ட் லெவல்ஸ் வந்து குடுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, இமெயில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட 2 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு, வீக்லி டைம் ஃப்ரேம்லாம் வச்சு என்ன பண்ணேன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்து நான் டிராப் பண்ணியிருப்பேன். இத நான் வந்து சண்டே போஸ்ட் பண்ணது. இதுல நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த வேல்யூ ஏரியா ஹை அண்ட் பிஓசின்னு சொல்லிட்டு நான் ஒரு லைன் மார்க் பண்ணியிருப்பேன். 25,264லேருந்து 25,121 சரிங்களா? இந்த ஹைய மட்டும் நோட் பண்ணுங்க. 25,264 சரிங்களா? நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இது. நான் இந்த டெலகிராம் வந்து வெளிய வந்துர்றேன் நான் இப்போ. இது வந்து 12:30 மணிக்கு நான் போட்ட போஸ்ட் ஓகேவா? ஜூன் 8 போட்டிருப்பேன். இன்னைக்கு டேவோட ஹைய வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம். ஏன்னா வீடியோ ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. நீங்க எப்படி ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஹை நான் வந்து மார்க் பண்றேன். 24,234 ஹை போயிருக்கா? அண்ட் இதோட லோ வந்து எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு? 24,143 234 143 நம்ம டெலிகிராம்ல போட்டது 24,000 நம்ம 234 போட்டிருக்கோம். நான் என்ன பண்ணிருக்கேங்க 264 ஜஸ்ட் ஒரு என்ன பாயிண்ட் உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு நம்ம லெவல் விட்டு மார்க்கெட் வந்து கீழ இருக்கு ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து இது 2 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வரைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மேபி இந்த நம்பர் பாயிண்ட் டிஃபரன்ஸ் தெரியும். பட் நான் வந்து 30 மினிட்ஸ் வச்சு வந்தேன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன பண்ணுங்க உங்களுக்கு 234 இல்ல 250 அந்த மாரி தான் வந்து கிடைச்சிருக்கும். பட் இந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுது? அக்யூரேட்டா டேட்டா கிடைக்குதா? சரி ஓகே. இத ஷேர் பண்ண தான் நெனச்சேன். நம்ம பேக் டூ இந்த லெவல்ஸ் நான் எப்படி டிராப் பண்ண அப்படிங்கிறது உங்களுக்கு ஒண்ணு நான் சொல்லிடுறேன். சரி ஓகே. நம்ம என்ன பண்ணலாம், பேக் டு அனாலிசிஸ்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. நம்ம Telegram குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு விஷயம் நான் முக்கியமா நான் ஷேர் பண்ண விரும்புறேன். நான் டெய்லியுமே என்ன பண்ணுவேன்னா, ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அப்படின்றத Telegram குரூப்ல குடுப்பேன். ஓகேங்களா? ஸோ நீங்க பார்த்தே தெரியும். எங்க இருக்கு உங்களுக்கு? ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருப்பேன் பாருங்க நானு. இதோ இருக்கு பார்த்தீங்களா? ஜூன் 2 என்ன பண்ணிருக்கேன் நான் உங்களுக்கு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேனா? ஸோ ஆக்சுவலா அந்த ஜூன் 2க்கு அப்புறம் நான் சரியாவே வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, சரி ஓகே. நம்மளால தான் வந்து ஒரு வீடியோவாவோ, இல்ல ரிப்போர்ட்டோ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாது. ஆனா, நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அது எப்படி பிரிப்பேர் பண்ணணும் அப்டின்னு சொல்லிக் குடுத்தனா, நீங்க வந்து பிரிப்பேர் பண்ணிப்பீங்க. இல்லன்னா, ஒரு வாட்டியும் நீங்க வந்து யாரையும் நம்பி இருக்க தேவையில்ல. நீங்களே என்ன பண்ணலாம்? நம்ப ஒரு ப்ரொஃபஷனல் பண்ற மாரி வந்து ரெடி பண்ணிக்க முடியும். அது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணாலே போதும். அதுக்கு வந்து நீங்க ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ரெடி பண்ணும்போது மொத்தமா இந்த 3 விஷயங்கள் தேவைப்படுதுங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இருக்கு பார்த்தீங்களா? அந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியோட ஐ மீன் நம்ம இப்ப வந்து கிஃப்ட் நிஃப்டின்னு சொல்லுவோம். அந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து மார்னிங் நீங்க 7:30 மணிக்கு இல்ல 8 மணிக்கு கிஃப்ட் நிஃப்டிய பார்த்தா போதும். நைட் பார்க்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஓகேவா? இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவா மார்க்கெட் ஓப்பன் பண்ண போறாங்களா? இல்ல நெகட்டிவா ஓப்பன் பண்ண போறாங்களான்றத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் யுஎஸ் மார்க்கெட் எந்த மாரி முடிஞ்சிருக்கு. அதேபோல சைனா ஐ மீன் சைனான்றேன் பாருங்க. ஏசியன் மார்க்கெட் வந்து எந்த மாரி இருக்கான்? பாசிட்டிவா இருக்கானா? ஒட்டுமொத்த சைனா ஐ மீன் ஏசியன் மார்க்கெட்டும். இல்ல வந்து மிக்ஸ்ட் மார்க்கெட்ன்றத என்ன பண்ணிக்கோங்க, ஒரு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குளோபல் கியூஸ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்து இம்பாக்ட் குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அதனால இந்த 3த்தையுமே என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைலோட இம்பார்டன்ட் லெவல்ஸ். இது வந்து நான் மார்க்கெட் ஃபுல் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்றதுனால, நான் என்னோட ட்ரேட் பிளான்ல வந்து மார்க்கெட் ஃபுல் லெவல்ஸ் வந்து குடுப்பேன். இல்ல நான் வந்து மார்க்கெட் பத்தி படிக்கல அப்டின்னா, நீங்க பிரைஸ் ஆக்ஷன் படிச்சிருக்கலாம். இல்ல எஸ்எம்சி படிச்சிருக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச எதனாச்சும் ஒரு ட்ரேடிங் மெத்தட் கண்டிப்பா இருக்கும். ட்ரேடிங் மெத்தட் இல்லாம நீங்க வந்து இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ட்ரேடிங் மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா? அத பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டோ ஏதோ ஒண்ணு என்ன பண்ணுங்க. அந்த ரெஃபரன்ஸ் லெவல் எல்லாத்தையுமே டிராப் பண்ணிக்கோங்க. டிராப் பண்ணிட்டு 3வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரேட் பிளான். ட்ரேட் பிளான் என்னன்னா, இப்ப மார்க்கெட் வந்து நேத்து எங்க முடிஞ்சிருக்கான்? அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 2வது இப்ப இந்த கிஃப்ட் நிஃப்டி இருக்கு இல்லையா? அதோட ஓப்பனிங்க பேஸ் பண்ணி எங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம்? எந்த மாரி போக முடியும்? அப்டின்றத அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இப்ப கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவா இருக்கு. ஓகேங்களா? இப்போ நேத்து குளோசிங் வந்து இந்த ரெசிஸ்டன்ட்க்கு கீழ இருக்கு அப்டின்னா, இந்த பாசிட்டிவ் இருக்கு பார்த்தீங்களா? இவன் என்ன பண்றான்? இந்த ரெசிஸ்டன்ட்க்கு மேல ஓப்பன் ஆகுற மாரி காமிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு 7:30 மணிக்கு நீங்க பார்க்குறப்ப ஒரு ஒரு கேப் அப் தெரியுது அப்டின்னா, அப்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். ஓகே மார்க்கெட் வந்து இப்ப இங்க ஓப்பன் ஆக போகுது அப்டின்னா, ஒரு வேள கீழ இறங்கி மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல மேல ஓப்பன் ஆயிட்டு என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா வந்து உள்ள வரலாம். இல்ல ஓப்பன் ஆயிட்டு ஸ்ட்ரெய்ட்டாவே மேல போலாம். இந்த மாரி ஒரு 3 சினாரியோ நமக்கு வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த 3 சினாரியோவும் ஓகே எனக்கு வந்து மார்க்கெட் இங்க பாரு ரெசிஸ்டன்ட்க்கு மேல ஓப்பன் ஆக போகுது. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரெய்ட்டாவே உள்ள வந்துட்டோம் அப்டின்னா, செல்லர் இருப்பானுங்க. அப்ப செல்லர் வந்தனாக்கா நமக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கணும்? நம்ம வந்து எங்க என்ட்ரி போணுன்ற அந்த ட்ரேட் பிளான் ரெடி பண்ணணும். இல்ல எனக்கு வந்து இப்ப மார்க்கெட் இங்க ரெசிஸ்டன்ட் இருக்கு. கேப் அப்ல இங்க ஓப்பன் பண்றான். ஒருவேள மார்க்கெட் கீழ இறங்கிட்டு திருப்பி மேல போனான்னா, நம்ம எங்க என்ட்ரி போணும்? நம்ம எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும்? நம்ம என்னென்ன கன்ஃபர்மேஷன் எடுக்கணும்? நீங்க என்ன பண்ணணும்? அந்த ட்ரேட் பிளான ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்டின்னா, பதட்டமே இல்லாம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களால என்ன பண்ண முடியும்? அந்த ட்ரேட் பிளான வச்சுட்டு நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். உங்க ட்ரேட் பிளான்ல மார்க்கெட் ஒர்க் ஆச்சுன்னா ட்ரேட் பண்ணுங்க. இல்லன்னா இப்படியே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்க ப்ரீ மார்க்கெட் பண்றது 1 மாசம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல்ல வந்து கொஞ்சம் பதற்றம் குறையும். ஓகே. நான் குறையும்ன்னு தான் சொல்றேன். நான் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் ஒண்ணும் சொல்ல வரல. பட் உங்களோட பயம் வந்து லைட்டா குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ்ல சரிங்களா? ஏன்னா நம்ம டக்குனு மார்க்கெட் ஓப்பன் உடனே ஒரு ட்ரேட் பண்றதுக்கு பதிலா, இந்த மாரி ரிப்போர்ட் ரெடி பண்ணி நம்ம வந்து உள்ள போனோம் அப்டின்னா, ஒரு ப்ரொஃபஷனலா நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஓகே. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது என்ன பண்றேன் அப்டின்னா, உங்களுக்கு இந்த லெவல்ஸ்லாம் டெலீட் பண்ணிட்டு நானு எப்படி இம்பார்டன்ட் லெவல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்டின்றத சொல்லிக் குடுத்துர்றேன். அண்ட் நாளைக்கான ரெஃபரன்ஸோட இன்னைக்கு மார்க்கெட் ஏன் அங்க சுத்துச்சு அப்டின்றத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நிஃப்டி வந்து ரொம்ப நாளாவே வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருந்தான். சரிங்களா? ஸோ அது 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் உங்களுக்கு இந்த ஹைல இருந்து ஒரு ஃபால் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஏன் வந்து இங்க இருந்து எடுக்கல அப்டின்னா, மார்க்கெட் என்ன பண்ணிட்டான்? இந்த ஸ்விங்க வந்து அப்டியே கிராஸ் பண்ணிட்டான். ஆனா இந்த ஸ்விங்க நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹைய மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காதுன்னா, இன்னும் கிராஸே பண்ணியிருக்காது. இங்க இப்ப தான் லேட்டஸ்ட்டா கிராஸ் பண்ணியிருக்கான். அதனால தான் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த ஸ்விங் ஹைல இருந்து இந்த ஸ்விங் லோ என்ன பண்றான்னு டிரா பண்றேன். ஆக்சுவலா அந்த ஹை உங்களுக்கு என்னைக்கு கிராஸ் பண்றான்? இன்னைக்கு தான் கிராஸ் பண்றான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? அதுக்கு நேரா கீழ தான் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் இப்போ, சண்டே உட்காந்து இந்த ரெஃபரன்ஸ் லெவல்ல என்ன பண்றேன், ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் மார்க்கெட் ஃபில் டூல் இருக்கு இல்லையா? அத வச்சு வரையிறேன். இந்த டேவோட ஸ்டார்ட்டிங்ல இருந்து இங்க வந்து நமக்கு வந்து ஒரு லோ குடுத்திருப்பான் இல்லையா? ஈவன் நீங்க என்ன பண்ணலாம், அந்த டேவோட எண்ட் கூட நீங்க வரைஞ்சுக்கலாம். ஓகே. நீங்க மார்க்கெட் வச்சு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன் இப்போ, அழகா இந்த ஒரு வேல்யூ ஏரியா ஹை, அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா லோ இது 3மே நான் டிரா பண்றேன். இப்ப நீங்க இத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கம்ப்ளீட்டா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கும், இந்த வேல்யூ ஏரியா ஹையில இருந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அதுக்குள்ள தான் மார்க் என்ன பண்ணியிருப்பான் உங்களுக்கு இங்க. சுத்திட்டு இருந்திருப்பான். சரிங்களா? சரி ஓகே சார். இது வந்து இந்த சுத்திட்டு இருந்தா ஓகே. பட் மார்க்கெட் வந்து இன்னைக்கு மேல வந்து அக்செப்டன்ஸ் குடுத்துருக்கான் இல்லையா? ஃபாலோ த கண்டிப்பா ஏன் ட்ரெண்டிங்கா போகாம சுத்திட்டு இருக்கான் அப்டின்னா, நான் அதுக்கு தான் சொல்லியிருப்பேன். நான் டெலகிராம்ல வந்து இமேஜ காமிச்சிருப்பேன். இங்க வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ட்ட தாண்டுனா மட்டும் தான் மார்க்கெட் என்ன பண்ணும்? கன்டினியூஸா மேல போக ஆரம்பிக்கும். அப்டி இல்லன்னா, இங்க இருக்கக்கூடிய ரெஸ்பான்சஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பிரைஸ புஷ் பண்ணி திரும்பவும் இந்த ஒரு வேல்யூ ஏரியா ஜோனுக்குள்ளேயே அமுச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நாள். அதனால தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் டி ஷேப் வந்து போட்டிருக்கு. விச் மீன்ஸ் போத் ரெஸ்பான்சிவ் செல்லரும் சரி, இல்ல வந்து இனிஷியேட்டிவ் பையர் சரி 2 பேரும் என்ன பண்றாங்க இன்னைக்கு மார்க்கெட்ட. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இன்னும் வந்து யாரும் வின் பண்ணக்கூடிய அந்த சிச்சுவேஷன் நமக்கு வந்து தெரியாது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு எந்த சைடு பிரேக் அவுட் குடுக்குதோ அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும். ஒரு கிளியர் கட்டான கன்ஃபர்மேஷன் வந்து வர முடியும். பட் இன்னைக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன் உள்ள இருக்காங்க அப்படின்றது நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? சரி ஓகே. இப்ப நம்ம எப்படி ப்ரோ அந்த மீதி இருக்கிற லெவல்ஸ் நம்ம டிரா பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம இங்க என்ன பண்ணோம்? ஸ்விங்கோட ஹைல இருந்து ஸ்விங்கோட லோ அதாவது அன்டச்டு ஏரியா நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா? அதே போல என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு முன்னாடி மார்க்கெட் மேல இருந்து கீழ வந்திருக்கும் இல்லையா? அந்த ஜோனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அன்டச்டு ஏரியா எங்க இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். நம்ம பேக் டூ அக்டோபர் மந்த் போயிடலாம். நல்லா முன்னாடி வந்துர்றேன் நானு. ஓகே. இப்ப அக்டோபர் மாசம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கும் மார்க்கெட்டு, இந்த 4 நாள் இங்க வந்து ஒண்ணா கன்சாலிடேட் ஆயிருக்கானா? அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த 4 நாளைக்கான 1, 2, 3, 4, 5, 6 நாள். இந்த 6 நாளோட ஜோன நம்ம வந்து இப்ப மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஆக்சுவலா இங்க தான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வருது நமக்கு. இங்க இருந்து இந்த டேவோட முடிவு. ஓகேங்களா? 15, 15 இத நம்ம மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேல்யூ ஏரியா ஹையு, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், ஒரு வேல்யூ ஏரியா லோ வந்து வரும். நான் என்ன பண்றேன்னா, இத வந்து ஒரு ஜோனா மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. இங்கருந்து ஒரு ஜோனா மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க எக்ஸாக்ட்டா இந்த ஹைய வந்து நீங்க நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் நோட் பண்றத விட நீங்க நம்ம போய் நேராவே பார்த்துட்டு வரலாம். ரிசல்ட்ட போய் பார்த்துட்டு வந்துரலாம். சரிங்களா? அப்பதான் நல்லாருக்கும். தெரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி தெரியுதா உங்களுக்கு? இங்க ஆல்ரெடி வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இருக்குது. 25 டூ 54ல. அதனால தான் மார்க்கெட் என்ன பண்ண முடியல. இந்த ஜோன உடைச்சுட்டு மேல போ முடியல. திரும்பியும் உள்ளேயே இறங்கி வந்துகிட்டு இருக்கான். சரிங்களா? இது நான் ஜஸ்ட் நான் ரஃப்பா தான் வரையிறேன். இது நீங்க இன்னும் பெர்ஃபெக்ட்டா வரைஞ்சீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும், எக்ஸாக்ட்டா இந்த ஹைய போய் மீட் பண்ணணும் உங்களுக்கு. பிஓசி இதுவும். ஓகேங்களா? சரி ஓகே. நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ பேக் டூ இந்த ஏன் வந்து மார்க்கெட்டு இதுக்கு மேல போ முடியலன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சா? ஏன்னா, இங்க வந்து ரெஸ்பான்சிவ்ல உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான் டாப்ல. இத தாண்டுனா மட்டும் தான் மார்க்கெட் என்ன பண்ணும், மேல போக ஆரம்பிக்கும். சரி அப்படி மேல போச்சுன்னா, அங்க இருக்கிறவங்க ட்ரெண்டிங்கா கன்டினியூஸா போகுமா கேட்டீங்கன்னா, எஸ் கண்டிப்பா ட்ரெண்டிங்கா போகும். காரணம் என்னன்னா, மார்க்கெட் வந்து மேல கீழ விழுந்தான் பார்த்தீங்களா? விழும்போது நமக்கு எந்தவித
சப்போர்ட்டுமே நமக்கு வந்து இல்ல. ஓகேங்களா? விச் மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் எதுவுமே நம்ம குடுக்காம என்ன பண்றோம், ஸ்ட்ரெய்ட்டாவே கீழ விழுந்ததுனால, அதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் லெவல் நமக்கு வந்து பெருசா எங்கேயுமே இல்ல நடுவுல. ஓகேவா? நான் என்ன பண்றேன், இப்போ இந்த ஜோன் டெலீட் பண்ணிட்டு, இந்த ஸ்விங் ஐ இருக்கான் பார்த்தீங்களா? இந்த ஸ்விங் ஐலருந்து இந்த ஸ்விங் லோவ நான் வந்து கனெக்ட் பண்றேன். ஓகேவா? ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் மார்க்கெட் ரூட் எடுத்துக்கிறோம். இந்த டேவோட ஸ்டார்ட்டிங் ஓகேங்களா? இந்த டேவோட ஸ்டார்ட்டிங்லேருந்து இதுதான் நமக்கு வந்து லோ ஃபார்ம் பண்ணிருக்கு இல்லையா? இந்த ஸ்விங்கோட லாஸ்ட் கேண்டில் ஓகே 15 நம்ம டைம் எடுத்துக்கிறோம். இத நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த மார்க்கெட் ஃபுல் ஆஃப் பண்ணிட்டு, இந்த டூல் மட்டும் நான் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து வேல்யூ ஏரியா ஹை 26,240 இருக்குது. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா, 25,980 நம்ம என்ன பண்ணலாம் ரவுண்ட் ஆஃபா 25,600 எடுத்துக்கலாம். அதே சமயம் நெக்ஸ்ட் வந்து இந்த வால்யூம் ப்ரொஃபைலோட பிஓசி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கு உங்களுக்கு 25,465 இருக்கு. அண்ட் நீங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜோனோட வேல்யூ ஏரியா லோவும், இங்க ஒரு லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இது 2மே ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலா என்ன பண்ண தேவையில்ல நம்ம. ஒரு புது லெவல்ல நம்ம டிராப் பண்ண தேவையில்ல. இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்போ இன்னைக்கான ஹை ஓகேங்களா? இன்னைக்கு டேவோட ஹைய மார்க்கெட் கிராஸ் பண்ணுச்சுனா என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டாப் பண்றது 25,462 தான். ஏன்னா, இங்க வந்து வால்யூம் பிஓசி. அப்ப என்ன பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்கிருந்து மீன் 25 200 கணக்கு வச்சுக்கோங்களேன். 25 200 கிராஸ் ஆச்சு அப்டின்னா, மார்க்கெட் என்ன பண்ணும் உங்களுக்கு? அனதர் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து அப் டு நிஃப்டி மூவ்மென்ட் குடுக்கும். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஒரு ஸ்டாப் இருக்கும். இங்க கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு, மறுபடியும் மார்க்கெட் வந்து பைய சஸ்டெயின் பண்றாங்க அப்டின்னா, என்ன பண்ணும்? அடுத்ததா 26,000ன்ற அந்த நம்பர தான் போய் மார்க்கெட் என்ன பண்ணும்? அடுத்த ஸ்டாப்பா போய் நிக்கும். அடுத்த ஸ்டாப் போய் நிக்கும்னா, நாளைக்கே போய் நின்னுடாது. 1 நாள் டைம் எடுக்கலாம் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? ஒரு 3 நாள் 3 செஷனா மேல போலாம். இல்ல வந்து 4 செஷனா மேல போலாம். சொல்ல முடியாது. இல்ல இந்த வீக் ஃபுல்லா ஐ மீன் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாள் டைம் எடுத்து போய் இந்த ஹைய வந்து ரீச் பண்ணலாம். இல்ல ஒரு நாள் 2 நாள் இப்படி போயிட்டு திரும்பி ஒரு நாள் உள்ள வந்து என்ன பண்ணலாம்? மார்க்கெட்ட இங்க போய் ரீச் பண்ணலாம். பட் மார்க்கெட் 25,462 கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்த ஸ்டாப் வந்து 25,698 நம்ம என்ன பண்ணலாம்? 26,000 நம்ம ரவுண்ட் நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப இதே நான் அந்த லெவல்ஸ்லாம் எப்படி டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு, ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம வந்து பேஸ்ட் ஆன் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் நம்ம என்ன பண்றோம்னா, ரெஃபரன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே நம்ம டிரா பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? இப்ப வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது தான். எதுக்காக மார்க்கெட் வந்து இன்னைக்கு கன்சல்டேஷன் ஃபேஸ்ல வந்து போனோம்னு சொல்லிட்டு சரிங்களா? சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு நம்ப மார்க்கெட் ப்ரொஃபைலோட அந்த இது நம்ம பார்த்தாச்சு. ரெஃபரன்ஸ் லெவல பார்த்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு? ஓகேங்களா? இதுதான் வந்து ஏ பீரியட் ஹை, இது ஏ பீரியட் லோ. அதாவது ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அன் ஹவர் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஒரு பெரிய மொமெண்டமா இருந்தது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா என்ன பண்றோம் உங்களுக்கு மார்க்கெட்ட? ஒரு டி ஷேப் ப்ரொஃபைல் மாரி போடுறோம். வித் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில் இது. ஐ மீன் ஸ்ட்ரக்சர் இது. இந்த மாரி ஒரு பெர்ஃபெக்ட்டான டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு அப்டின்னா, அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்டின்றத நான் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அத கொஞ்சம் தேடி படிங்க. டி ஷேப் ப்ரொஃபைல பத்தி. ஆக்சுவலா டாப்ல டி ஷேப் ப்ரொஃபைல் குடுத்துருக்க மாட்டேன். நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நோட் டைம்ல வந்து அதான் பண்றேன். சிம்பிளா சொல்லிர்றேன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? அந்த ரெஃபரன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஆ இங்க வந்து உங்களுக்கு டி ஷேப் மாரி இங்க ஒரு மேல வந்து ஒரு ஒரு டெயில் வந்து இருக்கு. பட் அத விட்டுருங்க. அத தாண்டி நீங்க வந்து இந்த ஸ்ட்ரக்சர பார்த்துட்டு பிபி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து என்ன பண்ணிருக்குன்னா, உங்களுக்கு வந்து லோவ பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இங்கேயும் வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போட்டதுக்கப்புறம், லோவ பிரேக் பண்ணும்போது என்ன பண்ணுச்சு உங்களுக்கு மார்க்கெட் அங்கருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சுருச்சு. அண்ட் நான் முன்ன சொல்லியிருப்பேன் ஒரு நாள் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் விழுந்ததுக்கப்புறம், ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, ஃபுல் டே வந்து கன்சிடர் ஆனா எங்கேயுமே டி ஷேப் ப்ரொஃபைல்ல வித் பிபிஓசி. அதுக்கு அடுத்த நாள் கேப் அப்ல என்ன பண்ணுச்சு உங்களுக்கு மார்க்கெட் 2 ரிவர்சல் ஆயிட்டு மேல போக ஆரம்பிச்சுச்சு. ஓகேங்களா? நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப நமக்கு வந்து டி ஷேப் ப்ரொஃபைல் போட்டிருக்கான் இல்லையா? அந்த டி ஷேப் ப்ரொஃபைல் போட்டிருக்கிறதுனால, மார்க்கெட் இப்போ மேல இருந்து திரும்பி கீழ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்போ கீழ வரதுக்கான சான்சஸ் இருக்கு? நமக்கு இன்னைக்கான லோ இருக்கு பார்த்தீங்களா? இத கிராஸ் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. அப் டூ இந்த பிஓசி இந்த சிங்கிள் பின் இல்ல இந்த சிங்கிள் பின்னுக்குள்ள மார்க்கெட் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஒரு வேள இந்த ஹைய உடைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஃபாலோ த்ரூ வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்கும். விச் மீன்ஸ் ஆல்ரெடி அக்செப்டன்ஸ் நடந்துருச்சு. அந்த அக்செப்டன்ஸ மார்க்கெட் என்ன பண்ணுது? ஃபாலோ த்ரூ குடுக்கும்போது, நம்மளோட ட்ரேட் என்ட்ரிய நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு வேள இங்கருந்து ரிஜெக்ட் ஆயிட்டு கீழ வந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணும்? ரிஜெக்ஷன நம்ம கன்சிடர் பண்ணிட்டு, நம்ம டவுன் எண்ட் பக்கம் ட்ரேட் என்ட்ரி நம்ம வந்து பிளான் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல. நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் பயன்படுத்துறீங்க அப்டின்னா, உங்களால என்ன பண்ண முடியும்? மார்க்கெட் என்ன சொல்லுது அப்டின்றத ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் தான் தேவைப்படுது. ஓகேவா? அண்ட் நாளைக்கான ரெஃபரன்ஸ் லெவல் அப்டின்னு பார்க்கும்போது ஸோ ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் சொல்றத நீங்க பிளாங்க்கா நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. உங்களுக்கான ட்ரேட் பிளான நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து இன்னைக்கு டேவோட ஹைய நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2வது இன்னைக்கு டேவோட லோவும் அண்ட் 3 பாயிண்ட்டா இன்னைக்கான பிஓசி. நான் வந்து வேல்யூ ஏரியாவ மார்க் பண்ணலங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. நான் வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ மார்க் பண்ணல. டேவோட ஹை அண்ட் டேவோட லோ தான் நான் மார்க் பண்றேன். ஏன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன தேவை? ஒரு கன்ஃபர்மேஷன் போது டேவோட ஹையோ இல்ல டேவோட லோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டேவோட லோ இத உடைக்கும்போது தான் நமக்கு வந்து ட்ரேட் பக்கம். எனக்கு வந்து டவுன் சைடு உடைச்சுச்சுன்னா அப்டின்னா, எனக்கு வந்து நிஃப்டி கன்டினியூஸ் ஃபியூச்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் 25,114 இத கிராஸ் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், டவுன் ட்ரெண்ட் பக்கம் ட்ரேட் எடுத்து
25,086 இது நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். அதே சமயம் மார்க்கெட் வந்து 25,239 உடைச்சிட்டு மேல போறோம் அப்டின்னா, நம்ம வந்து அந்த வால்யூம் ப்ரொஃபைல் ஒரு லெவல் பார்த்தோம் பார்த்தீங்களா? 25,464 சம்திங். இத நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு 200 பாயிண்ட்ட டார்கெட்டா வந்து செட் பண்ணுவேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கான ஒரு பிளான்ல நான் வச்சிருக்கிறது. என்னுடைய பிளாங்க்கா ட்ரேட் பண்ணாதீங்க. மார்னிங் ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவரோ, இல்ல ஃபர்ஸ்ட் 5 to 10 மினிட்ஸ்ல எந்த மாரி வால்யூம் உள்ள வருது அப்டின்றத ஆர்டருக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான விஷயம். நான் வந்து இவ்வளவு நேரம் என்ன பண்ணியிருந்தேன்னா, வெறும் மார்க்கெட் ப்ரொஃபைல மட்டுமே வச்சு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? சில பேருக்கு போர் அடிச்சிருக்கும். நான் என்ன பண்றேன் இப்போ, ஆர்டர் ப்ரொஃபைல் சில விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த லெவல்ஸ்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. இந்த லெவல்ஸ்லாம் நமக்கு தேவையே படாது. எனக்கு சுத்தமா தேவைப்படாது இப்போதைக்கு. நான் புதுசா வரைஞ்சு அதுக்காக தான் சொல்றேன். ஆர்டர் ஃப்ளோக்குள்ள போயிடுவோம். போயிட்டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். இல்ல நான் என்ன பண்றேன், இந்த பாக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ வந்து கொஞ்சம் மேல தள்ளி விட்டுர்றேன். இதுல வந்து நான் ஓஐ எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் வந்து வெறும் ஆர்டர் ஃப்ளோ டேட்டாஸ் மட்டும் தான் நான் உள்ள குடுத்துருக்கேன். எதுக்காகன்னா, இங்க வந்து உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கணும், நான் ஒரு இடத்துல சொல்றேன் நான் உங்களுக்கு. பெரிய வால்யூம் வந்து உள்ள வந்திருக்கும். ஆர்டர் ஃப்ளோல போய் என்ன பண்றேன், 20ன்னு வச்சுக்கேன். ஏன்னா மார்க்கெட் நான் ஏன் இன்னைக்கு 20ன்னு வச்சிருக்கேன் அப்டின்னா, ரெகுலரா 30 தான் வைப்பேன். எனக்கு மார்க்கெட் ரொம்ப கன்சல்ட் ஆயிட்டாங்க பாத்தீங்களா? அதனால தான் நான் வந்து 20ன்னு வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா நான் வந்து அப்சொல்யூட்ல வச்சிருக்கேன் இல்லையா? என்ன பண்றேன், கொஞ்சம் செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு, இந்த இத நான் வந்து ஆஃப் பண்ணி விட்டுர்றேன். சரிங்களா? ஆஃப் பண்ணிட்டு, அண்ட் நீங்க டாப்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே இது எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. என்ன இந்த இந்த ஒரு எக்ஸாக்ட்டா பாருங்களேன். மார்க்கெட்ல 1,74,000 குவான்டிட்டி. சிங்கிள் பிரைஸ்ல ஓகேவா? நம்ம எப்பவுமே ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுக்கிறோம் அப்டின்னா, இந்த இடத்துல நம்ம எவ்வளோ எதிர்பார்ப்போம்னா, இந்த ஒட்டுமொத்த கேண்டலோட டெல்டாவையே நம்ம வந்து 100K வந்தா, அவன் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நான் சொல்றது இந்த 5 நிமிஷத்துக்கு சேர்த்தே. ஆனா இங்க என்ன பண்றான் பாருங்க, சிங்கிள் பிரைஸ் லெவல்ல 1,74,000 குவான்டிட்டி என்ன பண்ணியிருக்கான் உங்களுக்கு, டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கான். அப்போ உங்களுக்கு வந்து என்ன போட்டிருக்குன்னா, இங்க வந்து நெகட்டிவ் சைட்ல காமிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் சைட்ல காமிச்சுச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க வந்து செல்லர் தான் வந்து அக்ரெசிவா நினைப்பீங்க. ஆனா அப்படி கிடையாது. இங்க வந்து யார் இருக்கா உள்ள? லிமிட் பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிருக்கு. அதனால தான் மார்க்கெட் என்ன பண்ணலன்னா, இவ்ளோ பெரிய செல் வால்யூம் வந்தும் பெருசா கீழ இறங்காம மார்க்கெட் என்ன பண்ணுது உங்களுக்கு? சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் பையர் என்ன பண்றான் உங்களுக்கு? செல்லர வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கான். அண்ட் மார்க்கெட்டும் வந்து என்ன பண்றான் உங்களுக்கு கிளீனா, அந்த ஒரு ரெஃபரன்ஸ் லெவலுக்கு மேலேயே தான் வந்து குளோசிங் வச்சாங்க. நீங்க வந்து இந்த இந்த பாக்ஸ் நான் உங்களுக்கு மார்க் பண்றேன். இது வந்து குளோசிங் எங்க வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா குளோசிங் பாயிண்ட் இங்க இருக்கு. ஏன்னா நீங்க சார்ட்ல பார்க்கும்போது குளோசிங் இங்க இருக்கும். பட் இந்த டேவோட குளோசிங் என்னும்போது உங்களுக்கு எங்க இருக்கு? 25,185 விச் மீன்ஸ் இந்த லிமிட் பை இருக்கணும் பார்த்தீங்களா? அதோட ஹைக்கு மேல தான் உங்களுக்கு மார்க்கெட் குளோசிங் வச்சிருக்கு. இப்ப நாளைக்கு கூட என்ன பண்ணலாம்? ஓப்பன் ஆயிட்டு இந்த ஹை வால்யூம் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா? இத டச் பண்ணிட்டு மார்க்கெட் சூப்பரா மேல போலாம். புரியுதுங்களா? ஆனால் மார்க்கெட் வந்து இந்த இன்னைக்கான டே ஹைய உடைக்கும்போது ட்ரெண்டிங்கா இருக்கும். இது மட்டும் நான் வந்து உறுதியா சொல்ல முடியும். ஓகேவா? நீங்க நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, பிளாங்க்கா போய் ட்ரேட் பண்ணாம நாளைக்கு ஒரு நாள் அப்சர்வ் பண்ணி பாருங்க லைவ் மார்க்கெட்ல. ஏன்னா, இது வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனோட ஒரு டேட்டா. நீங்க வந்து நார்மலா இந்த மாரி வால்யூம்லாம் பார்க்கவே முடியாது. 170 1,74,000 குவான்டிட்டி எங்கனாக்கா 25,180 அந்த ஒரு ஜோன்ல. ஓகேவா? ஸோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். எடிட்டிங் பண்ணாம போறதுனால கொஞ்சம் சென்டர்ல வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து அமைதியா இருக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஏதாவது தப்பா பேசலாம். அத வந்து மன்னிச்சுக்கோங்க. டைம் இல்ல. எனக்கு இன்னும் ஒரு 1 வீக் இந்த மாரி தாங்க போகும். ஓகே. ஸோ, இந்த நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் டைம ஃப்ரீ பண்ணிட்டு, ஒரு 1 ஹவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்றது வந்து ஒரு 1 1 1/2 ஹவர் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நான் வந்து இதுக்கப்புறம் எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன மன்னிச்சுக்கோங்க சரிங்களா? அந்த வீடியோ புடிச்சிருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா, நான் கஷ்டம் சொல்றத விட, நான் வந்து குடுக்குற லெவல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஓகே. YouTubeல தான் வீடியோஸ் வரேன் தவிர, டெலிகிராம்ல அட்லீஸ்ட் நான் டெய்லி மார்னிங் என்ன பண்ணுவேன், ஒரு குட் மார்னிங் மெசேஜ் போட்டுட்டு, இந்த மாரி ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு வந்து குடுப்பேன். ஓகே. ஸோ, இது என்னால முடிஞ்ச ஒரு ஒரு சின்ன உதவி நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க செல்ஃபா டெவலப் பண்ணுங்க. ஓகே. உங்க ட்ரேட் பண்ண ரெடி பண்ணுங்க. நம்ப நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.